நான் இந்த ஒரு 2 கிழமையா என்னோட ஒய்ஃபோட ஸ்கெட்யூல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அத பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு, கவலையாவும் இருக்கு. என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒரு பக்கம் தெரியல. எனக்கு 2 கிழமையா எனக்கு செம்மையா காய்ச்சல். யூசுவலா எனக்கு இம்யூனிட்டி வந்து சரியான மாரி குறைவு. வந்த லேஸ்ல வந்து காய்ச்சல் போகாது. ஸ்ரீலங்காலன்னா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு. ஒரு 1, 2 நாள்லயே வந்து எனக்கு ஒரு மாரி மருந்து குடுத்து சுகமாக்கிருவாரு. இங்க வந்து நீ உடனே வந்து பார்க்குற மாரி இல்ல, நீ டாக்டர்ஸ் அது மாரி இல்லாம அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கே ஒரு கணக்கு போறனால ஒரு மாதிரி ஹோம் ரெமெடிஸ் அது இதுன்னு ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஸ்டில் ஓரளவுக்கு ஓகே, பட் இல்லை. ஆனால் இந்த ஒரு 2 கிழமையும் அவங்க லைக் அவங்களோட யூனிவர்சிட்டியோட என்னையும் பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அவங்க வேலையெல்லாம் யோசிக்கும்போது ஒரு மாதிரி அது ஈஸி இல்லை. லைக் இங்கே வந்து கல்யாணம் கட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக குழந்தைங்களோடு வந்திருக்கவங்க, வெளிநாட்டில் போயிட்டு இந்த மாதிரி படிக்கிறவங்க, ஸ்பெஷலி வந்து இந்த பொண்ணுங்க கோ த்ரூ பண்ணுறது வந்து லைக் பசங்களோட வந்து அப்படி சீக்கிரமாக கம்பேர் பண்ணிட முடியாது. நம்ம வந்து ஃபைனான்ஷியலி என்ன வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம், லைக் செலவழிச்சிட்டா மட்டும் போதுமா? மற்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க அந்த ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்து பார்த்து செய்கிற விதம், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நான் இருந்தேன்னா லைக் எனக்கு அப்படி எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுவே வந்து ஒரு டைமில் வந்து ஒரு கேள்வி ஆகுது. அண்ட் இந்த ஒரு 2-3 கிழமையாகவே வந்து அவங்க ஒரு மாதிரி 10 மணி, 9:30 மணி, 11 மணி அந்த டைமுக்கு தான் வராங்க நைட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபினிஷ் எக்ஸாம் இருந்துச்சு. அங்கே அவங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து யூஸ்வலாக ஃபினிஷ்க்கு வந்து ஒரு மாதிரி மெனக்கெட்டு அப்படிலாம் படித்து கொடுக்குறதில்ல. நான் வந்து இப்போ வந்து ஒரு ரிமோட் ஒர்க் தான் செய்கிறேன். எனக்கு இன்னும் ஃபின்லாண்டில் வேலை கிடைக்கல. நான் வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணிக்கிட்டு இருந்த அதே ஜாப் தான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இங்கே நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். அட் த சேம் டைம் வந்து ஃபினிஷ் வந்து இங்கே லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் தான் கிளாஸஸ் இருக்குது. இந்த 2 கிழமையாக கிளாஸில் வந்து ஒரு நாள் கூட கட் பண்ண இயலாது. 2 நாள் 3 நாளைக்கு மேலே போச்சுன்னா வந்து பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஈவன் 2 நாள் பிரச்சனை ஆனாலுமே கூட வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது காய்ச்சலாக நான் எப்படியுமே டெய்லி வந்து கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவங்களுக்கு வந்து காலையில் ஒரு 7-7:30க்கெல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருமாங்க. வெள்ளனாவே எழும்பி காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் இடையில எனக்கு பிரேக்குக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுட்டு நட்ஸ் அது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இருந்த மெடிசின்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து இது இந்த டைமில் குடிங்க அப்படி இப்படின்னு ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எழுதி அப்படியே கண்ணாடியில் ஒட்டி வச்சுட்டு சாப்பாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தனியாக லஞ்ச் தனியாக வந்து பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டு நான் சூடு பண்ணி மட்டும் தான் சாப்பிட்ணும். அண்டு அவங்களுக்கும் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு நைட்டு வந்து 9:30 மணி 10 மணி அந்த டைமுக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து வேலை முடிஞ்சிடும். அண்ட் வீட்டுக்கு வந்தால் வந்து மேபி என் கூட வந்து டைம் ப்ராப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இல்லைனா வந்து இங்கே வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் எல்லாம் படிச்சுட்டு அது இந்த 2 கிழமையாக எக்ஸாம் இருக்குனால அதுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரா அவங்க இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, 3 பேர் ஒன்றா உட்காந்து படிப்பாங்களாம். 10 மணி 10:30 மணிக்கு தான் வருவாங்க. வந்து அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து டின்னர் வந்து எனக்கு வந்து சமைக்க தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னும் ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் இங்கே ஃபின்லாண்ட் வந்ததுக்கப்புறம் ஏன்டா சமைக்க தெரியலன்னு தான். அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, பாத்திரங்கள்லாம் கழுவுறது, அப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது, லாண்ட்ரிக்கு போடுறது, டிஸ்போஸ் பண்ணுறது, குப்பையெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துருவேன். பட் இருந்தாலுமே வந்து சமைக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து 10 மணி 10:30 மணிக்கு வந்தாலும் அந்த டைம்லேயே போவாங்க. ஏன்னா இங்கே வந்து இது ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ங்கிறனால வந்து கிச்சன் வந்து இங்கே உள்ளுக்கே இல்லை, காமன் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இல்லைனா செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சேன்னா இந்த 2 கிழமையாக இன்றைக்கி தான் கொஞ்சம் இந்த ஒரு 2-3 நாளாக தான் கொஞ்சம் நான் எழுப்பி நிற்கிறேன். படுக்க நான். ஸோ எனக்கு யூஸ்வலாக பண்ணுற மற்ற ஹெல்ப்பை கூட வந்து எனக்கு ப்ராப்பராக பண்ணிக்க இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதையும் அவங்க தான் பண்ணுறாங்க. வந்து திரும்ப சமைச்சு 10:30 மணி 11 மணி வந்து திரும்ப மேபி நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா என்னை எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப எனக்கு மெடிசின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வேறு ஏதாச்சும் அடிஷனல் அசைன்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணுற பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு அண்டு ஒரு மாதிரி ஃபினிஷ் எக்ஸாம் வந்து A2 பாஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அது ஹார்ட் ஒர்க் வந்து ஷி டிசர்வ்ட், அதை விட அதிகமாகவே டிசர்வ்ட். ஒரு பொண்ணாக இருக்கிறது வந்து நாட் அ ஈஸி டீல். லைக் அதுதான் உண்மையான விஷயம். பசங்களை விட பொண்ணுங்க வந்து லைக் லைஃப்பில் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணுறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் வந்து அவங்களுக்கு அமையுது. ஸ்ரீலங்காவில் இருக்கும் வரைக்கும் அம்மா அதே மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து இவங்க என்னை பார்த்துக்கிறாங்க. ஆனால் லைக் ஒரு பொண்ணு இல்லாமல் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்காது, ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்காது. அது மட்டும் தான் உண்மை. ஐ மீன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈவன் நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது கூட யார் பக்கத்தில் இருந்தாலும் அம்மா இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி வீடாகவே இருக்காது. எப்படா அம்மா வருவாங்க, இல்லைனா வந்து கெஸ்ட் வெளில போயிட்டாங்கன்னா எப்போம்மா வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு தான் கேட்போம். அவங்க ஒன்றுமே செய்ய தேவையில்ல, ஆனால் அவங்க சும்மா வீட்டில் இருந்தால் போதும். அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாலே ஒரு மாதிரி அது இருக்கும். அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எங்கேயாச்சும் கூப்பிட்டம்மா டீன்னு ஊற்றா அம்மா சாப்பிட ஏதாச்சும் இருக்கா, ஏதாவது செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்போம். இங்கே வந்து அதே மாதிரி தான்.
10 நிமிஷத்துக்கு ஒருக்காலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன எதாவது சாப்பிட்றீங்களா? வேறு ஏதாச்சும் செஞ்சு தரவா? வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த ஒரு சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூடவே இல்ல அவங்ககிட்ட. அம்மாகிட்ட எப்படி இருந்துச்சோ அதே மாரி தான். பசங்க நெறைய பேர் வந்து இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் பண்ண பொண்ணுங்ககிட்ட. அந்த சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது அவங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்ல. நீங்க எத்தன தடவ டீ கேட்டாலும், எது ஊத்தி கேட்டாலும், மேபி ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு கேட்டாலும், கண்டிப்பா வந்து அவங்க செஞ்சு குடுக்குறாங்க. அது சந்தோஷமா செஞ்சு குடுக்குறாங்க. ஆனா இவ்வளோ விஷயங்களும் வச்சுக்கிட்டு, இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்மளையும் வந்து ஒரு மாரி மேக்ஸிமமா பார்த்துக்க நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு நம்ம வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி பிளெஸ்ட்டா தான் ஃபீல் பண்ணணும். கண்டிப்பா வந்து இந்த அப்ராட் லைஃப்ல ஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டூடண்ட் விசால கோ த்ரூ பண்றவங்க எல்லாமே ஈஸியா பண்ணிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஈஸியா நடந்துருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வந்து இப்போ ஒரு 6 மந்த்தா தான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதிலேயே வந்து நெறைய விஷயங்கள் வந்து இவங்க கோ த்ரூ பண்றாங்க. அண்ட் ஸ்டில் ஸ்டடீஸ்லயும் வந்து அவங்களோட 100% எஃபர்ட்ட குடுக்குறாங்க. அதையும் சேர்த்து மத்த விஷயங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட வேலைகள்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஈஸியான விஷயமே இல்ல. கண்டிப்பா அத பாராட்டியே ஆகணும். அத வந்து சும்மா வார்த்தையில சொன்னா பத்தாது. அதான் இன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். லைக் எவ்வளோ இதா பண்றாங்க. லைக் நான் வந்து ஸ்ரீலங்கால ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டேன். போஸ்ட் கிராஜுவேட், எம்பிஏ வரைக்கும் ஃபுல்லா பண்ணுனேன். ஆனா லைக் எனக்கு இந்த மாதிரியான டாஸ்க்லாம் இருக்கல தானே. எண்ட் ஆஃப் த டே பட் நான் அந்த டைம்ல போர்டிங் இருந்து தான் வந்து கொலம்பில படிச்சேன். பட் இருந்தாலுமே கூட வந்து போனா கடையில தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன். அண்ட் உடுப்பு மட்டும் தான் நான் கழுவிக்குவேன். மற்றபடி வந்து நாங்கள் எதுவுமே வந்து பெருசாக நான் இந்த மாதிரி ராத்திரி 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்து அதுக்கு பிறகு நான் விடிய 1 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு திரும்ப காலையில் 4 மணிக்கு எழும்பி சமைச்சிட்டு படிச்சுட்டு அந்த மாதிரி நான் பண்ணல தானே. கண்டிப்பாக வந்து பசங்க யாரும் அந்த மாதிரி கோ த்ரூ பண்ணீங்களான்னு தெரியல. நான் அந்த மாதிரி பண்ணலை. ஆனால் இந்த பொண்ணுங்க அப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ஆத்மார்த்தமாகவும் செய்கிறாங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக குழந்தைங்களோடு இருந்துக்கிட்டு தனியாக அவங்களையும் பார்த்துக்கிட்டு அண்ட் அவங்க ஸ்டடீஸையும் வந்து கவனிச்சிக்கிட்டு அண்ட் மற்ற வேலைகள் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து நான் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட். நீங்களாம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சாதனையாளர்கள் தான். யாரும் உங்களை வந்து பாராட்டுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் கணவன்மார்கள் வந்து உங்களை வந்து இன்னுமே கடவுளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணுறீங்க. வெளியில் யாருக்கும் தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு தெரியும் தானே இந்த விஷயங்கள்லாம் அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அப்ராடில் வந்து இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணுற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேட் டெஸ்டினியை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். அண்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஆண்களை பார்த்துக்கிற பொண்ணுங்களுக்கும் எஸ்பெஷலி அம்மாமார்களுக்கும் நான் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.